இன்று பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வியாகுல வியாழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முந்தின நாள் நடந்த சம்பவங்களை இதில் நான் தொகுத்து எழுதியிருக்கேன். முதலாவதாக இயேசு தம் சீஷர்களின் பாதங்களை கழுவினார். பாருங்களேன், இவர் குருவாக இருந்தார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். தேவன் மனிதனாக அவதரித்து மனிதன் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அதோடு கூட அவர் தாழ்மையும் கற்றுக் கொடுத்தார். அதற்கு தானே முன்னுதாரணமாக இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவர் தேவகுமாரன். அந்த தேவகுமாரனுடைய சுபாவங்கள் எல்லா சூழ்நிலைகளிலுமே வெளிப்பட்டதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் கடவுள், நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அநேக மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒழுக்கம் இருக்காது, உண்மை இருக்காது, நேர்மை இருக்காது, பட்சபாதம் இருக்கும். ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்தோன்னா அவரிடத்துல அந்த தெய்வத்துவம் கரெக்டாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகள்லையுமே அவர் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல அந்த ஒரு டீசென்ட் பிஹேவியர் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய சீஷர்களின் பாதங்களை கழுவுகிறார். இப்படிதான் நீயும் தாழ்மையா இருக்கணும், நான் பெரியவனா நீ பெரியவனான்ற அந்த சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து பார்த்தோன்னா அவர்கள் எல்லாரையும், ஈவன் அவரை மறுதளிக்க போகிற பேதுருவை பற்றி தெரியும், தன்னை முத்தத்தினாலே காட்டி கொடுக்க போகிற யூதாஸ்காரியத்தை பற்றியும் தெரிஞ்சாலும் கூட அந்த கடைசி போஜனம் தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் வைத்து அவர்களுக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். அப்பொழுதே கூட யூதாஸ்காரியத்தையும் அலர்ட் பண்றாரு. இந்த மாதிரி என்னை காட்டி கொடுக்க போகிறவனுடைய கை என்னோட கூட இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நானான்னு கேட்கும்போது நீதான் அப்படின்னு சொல்லி யூதாஸ்காரியத்தை பார்த்தே காட் சொல்றாங்க. எதற்காகனா அவனும் கூட இந்த பேதுரு மாதிரி கடைசியில காட்டி கொடுத்துட்டு கூட ஒரு மனம் திரும்பலாமே அப்படின்ற ஒரு இது கொடுக்கறதுக்காக தான். காட்டி கொடுக்காம இருக்கலாம், இல்லை காட்டி கொடுத்துட்டு கூட அதிலிருந்து மன்னிப்பு கேட்டு அவன் வெளியில வரணுன்றதுக்காக ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஆனா யூதாஸ் காரியத்தை அதெல்லாம் தட்டி கழித்த போதுதான் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான்னு வருது. அதுக்கு பிறகு அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாறி போகிறது, தற்கொலையில போய் முடியுது. அடுத்து கெத்சமனேல இரத்த வேர்வை ஜெபம் அவர் செய்கிறத பார்க்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணும்போது அந்த பிளட் எல்லாமே அந்த அந்த வியர்வை சுரப்பிகள் வெளியே அப்படியே பர்ஸ்ட் ஆகி வெளியில வர்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்காக அந்த பாடுகள் அவருக்கு தெரிகிறது, எவ்வளோ பாடுபட போறோம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் அவர் நினைத்து அதற்காக அவர் ஜெபிக்கிறார். நமக்காக தான், நம்ம மேல வச்ச அன்பினாலதான். இல்லைன்னா அவருக்கு அவர் என்ன தவறு செய்தார்? எதுவுமே கிடையாதுல்ல. அடுத்து நம்ம பார்த்தோன்னா யூதாஸ் முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ கூட ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, சிநேகிதனே அப்படின்னு தான் சொல்றாரு. அப்பயாவது அவன் மனம் திரும்பிட மாட்டானான்னு கடைசி வரை சான்ஸ் கொடுக்கிறார். அடுத்து இயேசுவை பேதுரு மறுதளித்த ஒரு காட்சி. ஜீசஸ் முதலே சொல்றாரு, இந்த சீமோனே இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கனா, ஆனா உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் காவலிலும் சாவலும் பின்பற்றி வர ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ஜீசஸ் சொன்ன மாதிரியே மறுதளித்தார். நாம் ஆண்டவரை மறுதளிக்காமல் அவரை